ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 119:72 ஒரு பக்தன் ஒரு காரியம் சொல்றார். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் தேவனே நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பொன் வெள்ளி என கொட்டி கொடுத்தாலும் ஒரு பக்கம் நிறைய அநேகமாயிரம் பொன் வெள்ளி குவிச்சு வச்சு இன்னொரு பக்கம் வேத வசனம் இந்த புஸ்தகத்தை வச்சா எது வேணும் உனக்கு? இது வேணுமா இந்த வேதம் வேணுமான்னு கேட்டா எனக்கு இந்த வேதம் தான் முக்கியம். கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு நலம். நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த வேத வசனத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனா இருக்கீங்க, தலைவியா இருக்கீங்க, பெற்றோரா இருக்கீங்க, பிள்ளைகளா இருக்கீங்களா, இதுல இருக்கிறது எப்படி வாழணும். நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்களா, இதுல இருக்கிறது எப்படி வியாபாரம் செய்யணும்னு. நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு அரசியல்வாதின்னு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா, எப்படி இருக்குன்னு இருக்குது. டாக்டரா இருக்கீங்களா, நர்ஸா இருக்கீங்களா, எல்லாத்துக்குமே இதுல ஆலோசனை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கர்த்தருடைய வேதம், இதை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா மன மகிழ்ச்சியா இருக்கலாம். அதனாலதான் நீங்க தினம் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். இன்னைக்கு வாசித்தீங்களா? அதான் நீங்க சொல்றீங்களே பிரதர், தினம் ஒரு வசனம் அது போதாது. அதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்த தைரியப்படுத்த உங்களோட பேச நீங்க தனியா போய் உட்கார்ந்து முழங்கால நின்று இந்த வேதத்தை வாசித்து ஆண்டவர் உங்களோட பேச காத்திருந்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வளருவதற்கு பலன் கொள்வதற்கு ஏற்றது. அதனால இந்த வேத வசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நலம்னு நீங்க மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிப்பீங்க. சொல்றீங்களா, ஆண்டவரே அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உடைய வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.